வரும் தேர்தலில் 1ஆம் தேதியில் இருந்து நாடு முழுவதும் புதிய வருமான வரி சட்டம் நடைமுறைக்கு வருவதாக மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இந்தியாவில் 1962ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட வருமான வரி சட்டம் தற்போதைய காலத்துக்கு பொருந்துவதாக இல்லை என புகார் தெரிவிக்கப்பட்டு வந்த நிலையில் மத்திய அரசு புதிய வருமான வரி சட்டத்தை கொண்டு வந்துள்ளது. பழைய வரி நடைமுறையில் இருந்த பல குழப்பங்களுக்கு தீர்வு காணும் வகையிலும் வருமான வரி கணக்கு தாக்கலை எளிமையாக்கும் வகையிலும் புதிய வரி சட்டம் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய வருமான வரி சட்டத்தில் பான் கார்டு பயன்பாடு தொடங்கி படிவம் 16 வரை பெருமளவிலான மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. புதிய வருமான வரி சட்டத்தில் வருமான வரி உச்சவரம்பில் எந்தவொரு மாற்றமும் இல்லை என கூறப்பட்டுள்ளது. அதேபோல் மும்பை, கொல்கத்தா, டெல்லி, சென்னை நகரங்களில் வசிப்பவர்கள் மட்டுமே சம்பளத்தில் 50% வரை குறிப்பிட்டு வீட்டு வாடகைப்படி வரி விலக்கு பெறலாம் என இருந்த நிலையில் அது தற்போது ஹைதராபாத், பெங்களூரு ஆகிய நகரங்களுக்கு விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. மற்ற நகரங்களைச் சேர்ந்த மாத சம்பளக்காரர்கள் 40% வரை மட்டுமே வீட்டு வாடகைப்படி விலக்கு பெற முடியும். குழந்தைகளுக்கான மாதாந்திர கல்வி செலவுப்படிக்கு தரும் வரி விலக்கு என்பது மாதம் 100 ரூபாயில் இருந்து 3000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. அதேபோல் குழந்தைகள் விடுதிகளில் தங்கி படிக்கும் போது அதற்கான செலவு 9000 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டிருக்கிறது. மேலும் பிரிவுகள் எண்ணிக்கை 819 இருந்து 536 ஆகவும், அத்தியாயங்கள் எண்ணிக்கை 47 இருந்து 23 ஆகவும், வார்த்தைகள் எண்ணிக்கை 5,12,000 இருந்து 2,60,000 குறைக்கப்பட்டுள்ளது. வரும் தேர்தலில் 1ஆம் தேதியில் இருந்து நாடு முழுவதும் புதிய வருமான வரி சட்டம் நடைமுறைக்கு வருவதாக மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இந்தியாவில் 1962ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட வருமான வரி சட்டம் தற்போதைய காலத்துக்கு பொருந்துவதாக இல்லை என புகார் தெரிவிக்கப்பட்டு வந்த நிலையில் மத்திய அரசு புதிய வருமான வரி சட்டத்தை கொண்டு வந்துள்ளது. பழைய வரி நடைமுறையில் இருந்த பல குழப்பங்களுக்கு தீர்வு காணும் வகையிலும் வருமான வரி கணக்கு தாக்கலை எளிமையாக்கும் வகையிலும் புதிய வரி சட்டம் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய வருமான வரி சட்டத்தில் பான் கார்டு பயன்பாடு தொடங்கி படிவம் 16 வரை பெருமளவிலான மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. புதிய வருமான வரி சட்டத்தில் வருமான வரி உச்சவரம்பில் எந்தவொரு மாற்றமும் இல்லை என கூறப்பட்டுள்ளது. அதேபோல் மும்பை, கொல்கத்தா, டெல்லி, சென்னை நகரங்களில் வசிப்பவர்கள் மட்டுமே சம்பளத்தில் 50% வரை குறிப்பிட்டு வீட்டு வாடகைப்படி வரி விலக்கு பெறலாம் என இருந்த நிலையில் அது தற்போது ஹைதராபாத், பெங்களூரு ஆகிய நகரங்களுக்கு விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. மற்ற நகரங்களைச் சேர்ந்த மாத சம்பளக்காரர்கள் 40% வரை மட்டுமே வீட்டு வாடகைப்படி விலக்கு பெற முடியும். குழந்தைகளுக்கான மாதாந்திர கல்வி செலவுப்படிக்கு தரும் வரி விலக்கு என்பது மாதம் 100 ரூபாயில் இருந்து 3000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. அதேபோல் குழந்தைகள் விடுதிகளில் தங்கி படிக்கும் போது அதற்கான செலவு 9000 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டிருக்கிறது. மேலும் பிரிவுகள் எண்ணிக்கை 819 இருந்து 536 ஆகவும், அத்தியாயங்கள் எண்ணிக்கை 47 இருந்து 23 ஆகவும், வார்த்தைகள் எண்ணிக்கை 5,12,000 இருந்து 2,60,000 குறைக்கப்பட்டுள்ளது.